ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து நம்ம ஸ்ருதிட்ட சொல்றாரு, "உன் மேல எவ்வளோ காதல் வச்சிருக்கேன். அது கூட புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறியேம்மா! கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதாம்மா?" அப்படின்னு சொல்லும்போதே, நடந்த விஷயத்த வந்து மீனா சொல்றாங்க. அத பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்ருதிய மன்னிச்சுறாங்க. மன்னிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம சர்ப்ரைஸா நம்ம போலாம்" அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரே பரபரப்பா இருக்கு. அதாவது ஸ்ருதியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "எப்பயுமே என் பொண்ணு வந்து கோவப்பட்டுட்டான்னா, எங்கேயும் யார்ட்டயும் சொல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிருவா. ஆனா, அதுக்கப்புறம் அவள தேடி கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இது மாரி எங்க வீட்லயே நெறைய நடந்திருக்கு. உண்மைய சொல்லுங்க மாப்பிள. உங்களுக்கும் சுருதிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரவி வந்து சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ வந்து சூர்யாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை எதுவா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லாட்டீங்கன்னா, அடுத்து என்ன நடக்குங்கிறதே தெரியாது. ஏன்னா வந்து என் மகன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி அவங்க பேசி வராங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஸ்ருதி அந்த இடத்துல வந்து வந்து அழகா நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லேட்டான காரணத்த கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "எனக்கு ட்ரெஸ் ரெடி ஆகுறதுக்கு லேட் ஆயிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ரவிக்கு ஒரே ஹேப்பியா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்து, மீனாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு. நீங்க இல்லன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை பெருசா இருக்கு. கண்டிப்பா வந்து ஸ்ருதி என்னை பிரிஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்